ஹலோ மக்களே, இன்னைக்கு மண்வாசனை சேனல்ல நார்மலா எல்லாரும் வைக்கிற மாதிரி ரசம் வைக்காம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா வறுத்த ரசம் வைக்க போறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வறுத்த ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து நான் தோலோட நசுக்கி வச்சுருக்கேன். ஏன்னா அது பூண்டு தோலோட போட்டேன்னு நல்ல ஸ்மெல் வரும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கருவேப்பிலை, துவரம்பருப்பு, மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை, 3 வரமிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், புளி, உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வறுத்த ரசம் வைக்கணும்னா நம்ம வந்து அரிசி ஊற வச்சு அதில் அந்த தண்ணியில் வச்சோம்னாலும் இந்த ரசம் சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு அரிசி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேன். அந்த ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து நம்ம கழுவி மேலோட ஊற்றிட்டு 2வது ஊற வைக்கிற தண்ணியை தான் நம்ம எடுத்துக்கணும். நல்லா கெட்டியாக இருக்கும். தண்ணி நிறைய வச்சிங்கன்னா ரசம் டேஸ்ட்டு வராது. ஸோ இதை நல்லா கலரி விட்டு இந்த தண்ணியை தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இந்த தண்ணியோட புளி ஊற வச்சுருக்கோம்ல, அந்த புளியை கரைச்சி இதில் மறுபடியும் இதில் ஃபில்டர் பண்ணிக்கணும். ஊற்றிக்கணும். நிறையா ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப பிடிக்கும், கம்மியாக ஊற்றிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட்டு வராது. இப்போ அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் தூள், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, இந்த தண்ணியில் உப்பு சேர்த்துக்க போகிறோம். எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம ரசத்தை தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்துச்சு. இப்போ துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். போட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வந்து பூண்டு சேர்த்துக்க போகிறோம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், நறுக்கி வச்சுக்கிறேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியிலே கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வாசனைக்காக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்.
வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த ரச தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்து வச்சு இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ரசம் எப்படி வருது. இப்போ ரசம் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம வாசனைக்காக பெருங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லி தழையை தூக்கிக்கலாம். அவ்வளோதான், வறுத்த ரசம் தயார். நம்மளோட வறுத்த ரசம் வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நேர்கள் வந்து நீங்கள் ஏதாவது விருப்பப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை கேளுங்க, நாங்கள் சேனலில் போடுவோம். அதிகமாக யார் என்ன டிஷ்ஷு கேட்குறீங்களோ அந்த டிஷ்ஷை கண்டிப்பாக எங்கள் சேனலில் போடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மண் வாசனை சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.